அப்பப்போ எங்க இருந்து முன்னு வரதுல காலைல சதுன்னு குத்துதா? அண்ணா அண்ணா, நான் உனக்கு அண்ணனா? 175 மேல முடிச்சுட்டு போகுது, எனக்கு அண்ணன் கூப்பிடுற? சாரிப்பா, இங்க ஏதாவது மொட்டை கிணறு இருக்குதாப்பா? அது நான் அது மொட்டை கிணறு சேவிங் பண்ண கிணறா? என்னத்துக்கு மொட்டை கிணறு கேக்குறீங்க? இந்த பொம்மையை எடுத்துட்டு போய் அங்கதான் போடணும். அது என்னடா போடணும்? என்னத்துக்கு பொம்மை தூக்கி கிணத்துல போடுறான்? இது சாதா பொம்மை இல்ல, உனக்கு எதுவுமே தெரியாது. அட என்னடா அவன் பேச எரிச்சலாக்குதா? அது என்னடா போடணும் நான் அந்த காலத்து அசோக்கு நானியா? நீ சொல்லுப்பா, நான் அவசரமா போகணும். கிணறு இருக்குதா? டேய், அந்த பொம்மை கிணத்துல தானே போடணும், பொம்மை கூட நானே போட்டுக்கிறேன். ரொம்ப டேஞ்சரான பொம்மை, சொல்றது கேளு. எல்லாம் டேஞ்சர், நாங்க பாத்துப்போம். குடுறாங்க பொம்மையா எடுத்துட்டு போய் கிணத்துல போடணும்பா. நீ தப்பு பண்ற. என்ன தப்பு பண்ற? தாளாட்டு பாடுறேன்றா. நல்லா இருக்குத பொம்மை, இதை தூக்கி போய் கிணத்துல போட போறானா? வேணா, நீயே விபரீதத்தை தேடுற. டேய், நான் இதை கிணத்துல போட்டுறேன், நீ மூடிக்கணும் போறியா? கிணத்துல போட்டாதான் உனக்கு நல்லது. என்னடா நல்லதுன்னு சொல்லிட்டு ஆம்பாட்டு போட்டான். நல்லா இருக்குத பொம்மை, பையன்கிட்ட குத்தா விளையாடி கிடப்பான். ஏமா விளையாட்டுக்கு எதனா கேட்டாக்கா இந்த பால் தான் வாங்கி தரீங்க, வேற எதுவுமே வாங்கி தர மாட்டீங்க. என்னடா பண்றது, அப்பாவுக்கும் வேலை இல்லை, கொஞ்சம் கஷ்டமா தான்டா இருக்கு. டேய், ஏன் புள்ளி திட்டிங்கிறா? இந்தாடா உனக்காக பொம்மை வாங்கிக்கிறேன். ஐ, நாய் பொம்மை விளையாடுப்பா, உனக்காக தான் வாங்கி வந்துக்கிறேன். தேங்க்ஸ்ப்பா, பொம்மை ரொம்ப நல்லா இருக்குது. ஏய் நாய்க்குட்டி. ஏங்க அப்பப்போ இது போல எதுனா பையனுக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க, அவன் எப்ப பார்த்தா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பப்போ அந்த கேட்டு பையன் வரணும், அப்பதான் வாங்கிட்டு வந்து தர முடியும். சரிம்மா, வாங்கி வந்து தந்தா போச்சு. ஐ தலை, என்னடா அது புகை வருது? அட நாசமா பண்ணுன நீல அப்பனாடா பேய் தூண விட்டுக்குறா. அப்போ சொன்னடா, அதை கேட்டு போய விபரீதமா பண்ணாதுன்னு பார்த்தா பேய். காசு குத்து வாங்கி வரல நீயா? ஒரு கிழமை எடுத்துன்னு வந்தான், இது கிணத்துல போடணும்னா நான் தான் பிடிங்க உங்ககிட்ட குத்தேன். அட பாவி, இப்ப நான் பண்றது? உள்ள பேய்க்குதா? நீ தான் தைரியமான வளர்ச்ச, உள்ள போய் தொடப்பு கேட்ட அந்த பேய் தைக்கிறேன். என்னால முடியாது அதெல்லாம். ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன வெளியே என்ன பிரச்சனை? ஏய், கம்முன்னு இருங்க, வாய் திறக்காதீங்க, இவனை பேய் கட்டி கோத்து விட்டுறேன். என்னப்பா பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை, வீட்டில் ஸ்வீட் வச்சுக்கிறான். எங்கள் 3 பேருக்கு ஸ்வீட் ஆகாது, யாருன்னா கொடுக்கலான்னு பார்த்துக்கிறான். நீ சாப்பிட்றியா? ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஓ, உண்டை கட்டி ஸ்வீட்டுக்குது, நல்ல துண்டுவா. உண்டை கட்டி ஸ்வீட்டான இதுக்கு நான் சாப்பிட்டதே இல்லையே. அது நெய் போட்டு நல்லா இனிப்பா இருக்கும்பா, போய் சாப்பிடு போ. நீங்களாம் வாங்க, என்ன மட்டும் போக சொல்றீங்க? எங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காதுப்பா, அதை பார்த்தா எங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கான். ஓ, நான் போய் சாப்பிடு, ஸ்வீட் சூப்பரா இருக்கும்ண்ணா. ஸ்வீட்டினால இனிப்பு தானம்மா. இனிப்பு தான் போயா, ஏன் வாழன்னு பேசி எடுக்கிற? இவனா போய் கவு சாத்தி விட்டுரு, பேய் வச்சு சாப்பிட்டான். என்னடா பேசுற? அட போய் சாத்தி விடியா. காத்துல சாத்தி வைக்க மாட்டேன், எங்க வச்சுக்கிறாங்க ஸ்வீட்டு? யாருங்க பட்டுனுக்குது? ஹலோ, யாருமா ஸ்வீட் எடுத்து வச்சுக்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்வீட் எங்கம்மா எடுத்து வச்சுக்கிறீங்க? ஹலோ, முட்டை கலப்பை உடனே சொல்கிறேன். பிடிக்குது அடங்கொய்யால பேய்கிட்டு மாட்ட விட்டானுங்களா? ஐயோ அம்மா அப்பா, பேய்கிட்ட மாட்ட விட்டீங்களா? அட பாருங்களா, என்ன ஸ்வீட் சாப்பிடலாம்? என்னை வேலி மணி என்ன கோத்து விட்டீங்க, வெளியிலே அவரு என்ன பயம் காட்டிடுச்சு. ஐயா பேண்டியா, அது இவங்க ஆயாப்பா வெள்ளை போட கட்டிங்குதா? நீ போய் சொல்ற, அது உண்மையை சொல்லு, யாரு அது? அட பாவி, நானும் அதுக்கு எடுத்தா மாட்டிக்கிற பேந்துன்னு வந்துக்கிறோம். அது ரொம்ப மோசமான பேயாகுது, எனக்கு தெரிஞ்ச சாமியார் இட்டுனட்டா. ஐயோ தெய்வமே, முதல்ல செய்யப்பா, உன் தள்ள ஒரு தேங்காய் ஒடிக்கிறேன். போடா கெட்டதுலேயே ஒரு நல்லது நடக்குது, அவன் போய் எதனா சாமியார் கூப்பிட்டு வந்தா அந்த பேய் அடிக்கலாம். எல்லாம் உன்னால் தாயா, உன்னாரு அந்த பொம்மை எடுத்துன்னு சொல்லுங்க.
ஏங்க அது ஆம்பளை பேயா பொம்பளை பேயா? நான் என்னமோ அந்த பேய் கூட குடும்பம் அத்தனை மாதிரி பேசுறேன். டேய் அது என்ன பேய்ன்னு எனக்கு நான் தெரியும். ஏடா டீசல் அப்பப்போ காலி ஆகுது ஓனர் கேட்குறாரு. நீ ஏதோ டீசல் திருடினியாடா? நான் எப்ப திட்டினேன்? நீ எடுக்கல நானும் எடுக்கல, அப்போ யாரா எடுக்குது? அது பேய் எடுத்துட்டு இருக்கும்பா. பேய் எடுத்துருக்குமா? இந்த காலத்துல பேய் பிசாசுன்னு சொல்லி காமெடி பண்ணாதீங்கப்பா. அப்ப நாங்கன்னா பொய்யா சொல்றான், நம்ப மாட்டியா? டேய் தம்பியா, இந்த கதைலாம் யாரா கேன்கிட்ட சொல்லு, இந்த கதைலாம் என்கிட்ட சொல்லாத. சரி உனக்கு எனக்கு பந்தி வச்சுக்கலாமா? நான் பேய் இருக்குதுன்றேன், நீ பேய் இல்லைன்றியா? ஆமா நான் பேய் இல்லைன்னு சொல்றேன், நீ என்னடா சொல்ற? பேய் இல்லைன்னு நானும் சொல்றேன். அப்ப நாங்க 1000 ரூபாய் பந்தி காட்டுறோம். இப்பவே நாங்க பேய் காட்டுறோன்றேன். 1000 ரூபாய்னா 1000 ரூபாய் இதோ சம்பள காசு. 5000 ரூபாய் இது பேய் காட்டுவியா? இப்பவே இந்த நிமிஷமே காட்டுறேன். அந்த வீட்டுல போய் வா. இங்க பார், பேச்சு மாறக்கூடாது. பேச்செல்லாம் மாற மாட்டான். நீ பேய் பக்கம் 1000 ரூபாய் வாங்கிப்பா. என்னடா போய் பார்க்கலாமா? வாடா போய் பார்க்கலாம். நைனா பேய் வச்சா பணம் சம்பாதிக்கிறியா நீ? பின்ன சாமியாருக்கு வந்து கேட்டா கொடுக்கணும்ல. நீங்க போறாங்க பாருங்க உள்ள. போட்டேன் இரு. மாமனா நம்ம கிட்ட பேய் இல்லைன்றானுங்க. இந்த வீட்டுல போய் பேய் இருக்காண்டா. சின்ன வீடு ஜாலியா இருக்குது, எதுவும் காணா, பேய் இருக்குன்றாங்க. டேய் ஏன்டா முதுகு தட்டுற? நான் எங்க தட்டினா? அப்ப வேற யார் தட்டு வந்து? நாங்க என்ன சொன்னோம், இருக்குதுன்னு தான் சொன்னோம். போ போ, நாங்களும் மெஸ்ல தாங்கிறோம். இந்த ஒரு 5 ரூபாய்க்கு இதை டீக்கு சாப்பிட்டு போங்க போ. 5000 ரூபாய் போச்சு, பேயும் பார்த்தாச்சு. போடா, நாங்களே மெஸ்ல உட்காந்து எடுக்கிறோம். பேய் இல்லை வெங்காயம் இல்லை நினைக்கிறான். சாமி அந்த பேயை பார்த்து ரொம்ப பயங்கரமா இருந்தது சாமி. பயப்படாத, வா குண்டா சண்டா ஜிண்டா. ஏய் சாமியார் வந்துட்டாங்க. சாமி சாமி வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உங்க வீட்டுல பேய் இருக்கிறது. ஆமா சாமி, பயங்கரமா இருக்குது அந்த பேய். அந்த பேய் எப்படி உங்க வீட்டுக்குள்ள வந்தது? நந்து வந்திருக்கும் சாமி. பார், எடக்க முடுக்க பேசினா அவள் தான் தெரிஞ்சுக்கும். சாமி நான் சொல்றேன் சாமி, ஒருத்தன் அச்சிடாக்கு மூஞ்சி போட்டுன்னு ஒரு மம்மி தூக்கின்னு வந்தான். சரி, மொட்டை கிணறு எங்கன்னா இருக்குதான்னு கேட்டான். என்னத்துக்குறான்னு கேட்டேன். இந்த பொம்மையை போடணும்னா. சரி, உனக்கு கிணறுலாம் தெரியாது, நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பிடிக்க வீட்டுக்கு எடுத்து முட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு? என்கிட்ட தூக்கிட்டு குத்துறா இருந்தா இல்லையா? அது மூக்கே தூக்கினாக்கா புகை வந்து பேய் நிக்குது. சாமி த்ரில்லிங்கா இருக்கு சாமி. இது வச்சு ஏதாவது ஸ்டோரி எழுதலாமா? டேய் நீ கம்முடுறா. சாமி எப்படியாவது அடிக்கிடுங்க சாமி, உங்களுக்காக 4500 ரூபாய் காசு தரேன் சாமி. பணத்துக்காக நாங்க எதுவுமே பண்றது இல்ல. அந்த பணத்தை எங்க சிஷ்யங்கிட்ட கொடுத்துருங்க. ஏப்பா இப்ப அந்த பணத்தை சிசி எடுத்து போறா இல்ல நீங்க பிடிப்பீங்களா சாமியா? அப்படி பேசக்கூடாது. வாயை வச்சு சும்மா இருடா. ஏன்டா இதெல்லாம் பண்ற? சரி சரி நீங்க போய் அதை அடக்குங்க சாமி. சரி வாங்க. இந்த வீடு தானே? ஆமா ஆமா, இந்த வீட்டுல ஒரு அபாய சக்தி இருக்குது. எப்படி சாமி கண்டுபிடிச்சீங்க? நீ வாயை மூணு கம்முன்னு இரு. சாமி பேய் கூப்பிடுங்க வரும். ஏய் பேயே, உன்னை கடிக்கிறதுக்காக உள்ள அனுப்ப ஒரு நாயே, நீயா வந்துரு. பேய் கட்டுக்கு மேல டைலாக் சொல்லாதீங்க சாமி, அது வந்து உள்ள பூந்துக்கு போகுது. வாயை திறக்காத. சாமி இப்ப நம்ம உள்ள போறோமா எப்படி? எல்லாரும் வந்தா போலாம். எல்லாரும் வந்து உள்ள போய் பேய பார்க்க போறோம். எல்லாரும் வரீங்களா? நாங்களாம் பார்த்துட்டோம், நீங்க போய் பாருங்க. ரூல்ஸ் பிரகாரம் எல்லாரும் வரணும். சாமி சாமி பயமாக்குது சாமி. அட வாப்பா நகரேன். டேய் எங்கடா நகர வாடா. விடுப்பா. பேயே பார்க்கணும், அதுகிட்ட ஒண்ணு கேட்கணும், அப்புறம் நான் பேய ஓட்டணும். சாமி அங்க பாருங்க. என்னடா இது மாயாவா? பத்துனுக்குற மாதிரி இருக்குது. சாமி ஆயாலாம் இல்ல, அதுதான் பேய். சாமி எவனோ பேய் வேஷம் போட்டு வந்து ஏமாத்துறான்னு நினைக்கிறேன். 4 தட்டு தட்டி தொத்தி விட்டுடலாம். என்ன சாமி என்ன பேசுகிறீங்க? நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் வெளியே இருங்க. டேய் மனுஷன் தானே? மச்சான் தான். சாமி பார்த்து பத்திரமா அந்த பொம்மைக்குள்ள போட்டுருங்க சாமி. அதானா நான் பாத்துக்கிறேன், நீ போ. வந்துடுறா. ஏய் பது சத்துற. ஏய் நாங்களே ஒரு டுபாக்கரு, எங்க கிட்ட நீ பேய் வேஷம் போட்டுன்னு வந்து ஏமாத்துறியா? நோ நல்லா தூங்கினுக்கிறானா, போய் 8 இடி மேலே விட்டா. ஏய் இருடா, என்ன இருந்தாலும் நம்ம பையனா தான் இருப்பான். ஏய் எல்ரா சொன்னாகிறா கம்னிக்கிறே எல்ரா.
சாவடிக்க